வன விரிவாக்க மையத்தில் நடைபெற்ற பயிற்சியில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் திருச்சி மாவட்ட வன விரிவாக்க மைய அலுவலர். திருச்சி மாவட்டம் எம்.ஆர். பாளையம் வனவியல் விரிவாக்க மையத்தில் ஐயப்பாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளி தொழிற்கல்வி வேளாண் அறிவியல் பிரிவு மாணவர்களுக்கான 10 நாட்கள் உள்ளூரை பயிற்சி கடந்த மாதம் 25ஆம் தேதி முதல் இம்மாதம் 5ஆம் தேதி வரை தலைமை வன பாதுகாவலர் சதீஷ் அறிவுரையின்படி திருச்சி மாவட்ட வன அலுவலர் கிருத்திகா ஆலோசனைப்படியும் வனவியல் விரிவாக்க மைய உதவி வன பாதுகாவலர் சரவணகுமார் தலைமையில் நடைபெற்றது. வனச்சரக அலுவலர் கிருஷ்ணன் ரவி மற்றும் வனவர் விக்னேஷ் மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. பள்ளி மாணவர்களுக்கு நாற்றங்கால் செயல்முறைகளான தாய்ப்பத்தி அமைத்தல், மண்கலவை தயார் செய்தல், மண் கலவைகளை பைகளில் நிரப்புதல், தாய்ப்பாத்தியில் முளைத்த விதை நாற்றுகளை பைகளுக்கு மாற்றுதல், நீர் பாய்ச்சுதல், களை எடுத்தல், தரம் பிரித்தல், பைகளை இடமாற்றுதல் தொடர்ச்சியான செயல்முறை பயிற்சி அளிக்கப்பட்டது. மேலும் விதை மரம் தேர்வு செய்தல், விதைகளை சேகரம் செய்தல், விதை முளைப்பு திறன், விதை நேர்த்தி முறை, பல்வேறு வகையான மர விதைகளை கண்டறிதல் போன்ற பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. பள்ளி மாணவர்கள் சுயமாக நாற்றங்கால் உற்பத்தி செய்து மேம்படும் வகையில் நாற்றங்கால் தொழில்நுட்பம் குறித்து சிறப்பாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்நிகழ்ச்சியில் தொழிற்கல்வி ஆசிரியை கல்பனா, முதுகலை ஆசிரியர் ரமிளா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களை ஒருங்கிணைந்து வழி நடத்தினர். இப்பயிற்சியின் இறுதி நாளான இன்று பங்கு பெற்ற மாணவர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் சான்றிதழ்களை வன விரிவாக்க அலுவலர் சரவணகுமார் வழங்கினார். இப்பயிற்சி குறித்து வன விரிவாக்க அலுவலர் சரவணகுமார் தெரிவித்ததாவது: தமிழக அரசு 12ஆம் வகுப்பில் தொழிற்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கும் விவசாயம் சார்ந்த படிக்கும் மாணவர்களுக்கும் வன விரிவாக்க மையத்திற்கு நேரடியாக அழைத்து வந்து விதைகள் மற்றும் அதனை எவ்வாறு பராமரிக்க வேண்டும் எனவும் கற்றுக் கொடுக்கப்படும். மேலும் மண் கலவைகள், பாத்தி அமைத்து நடவு முறை மற்றும் செடிகளுக்கு எவ்வாறு அடிவுரம் அளிப்பது என மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. தமிழக அரசின் இந்த முயற்சியில் கடந்த 3 ஆண்டுகளாக வன விரிவாக்க மையத்தின் மூலம் இந்த பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. வன விரிவாக்க மையத்தின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் பள்ளி மாணவர்களுக்கு பயிற்சியில் நடத்தப்பட்டு வருகிறது. இதனை பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பயன்பெற வேண்டும். எந்த மாதிரியான மரச்செடிகளை பயிரிடுவது, எவ்வாறு பயிரிடுவது என அனைத்து பயிற்சிகளும் அளிக்கப்படுகிறது. இதேபோல் புவி வெப்பமடைதல் பற்றிய அனைத்து தகவல்களும் மாணவர்களுக்கு எளிதான முறையில் தெரியப்படுத்தும் வகையில் பயிற்சி அளிக்கப்படுகிறது என தெரிவித்தார். வணக்கம். சரவணகுமார், வன விரிவாக்க அலுவலர், திருச்சி. தமிழக அரசு சார்பாக 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு, வொகேஷனல் குரூப் தொழிற்கல்வி படிக்கிறவங்களுக்கு, அக்ரிகல்ச்சர் சம்மந்தமாக அக்ரி படிக்கிறவங்களுக்கு இங்கே வன விரிவாக்க மையத்துக்கு வர வச்சு மாணவர்களுக்கு எல்லாருமே விதைகளை பற்றியும், விதைகளோட உறக்க நிலை, அதோடய தாய்ப்பாத்தி அமைக்கிறது, எந்தெந்த விதைகளுக்கு எவ்வளோ நாள் தாய்ப்பாத்தி அமைச்சு எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து, அதுக்கப்புறம் ஒவ்வொரு பையும் எப்படி மண் கலவைகள், அதில் என்னென்ன அடி உரம்லாம் இடணும், எல்லா விளக்கமும் சொல்லி கொடுத்து, ஒரு நாற்று எப்படி வளர்க்கணும் அப்படிங்கிறத முழுமையாக மாணவர்களுக்கு ஒரு 10 நாள் பயிற்சி கொடுத்து சொல்லி கொடுத்துருக்கோம். தமிழக அரசு எடுத்த சீரிய முயற்சியில் கடந்த 3 ஆண்டுகளாக இந்த பயிற்சி மாணவர்களுக்கு, 12ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்களுக்கு இந்த பயிற்சி வன விரிவாக்கத்து மையம் மூலமாக தமிழகம் எங்கும் அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் அனைத்து பள்ளி கல்லூரி மாணவர்களும் இதை எப்படி நாற்றாங்கால் வளர்க்குறது, நம்ம நாட்டில் என்னென்ன மரக்கன்றுகள்லாம் நடணும் அப்படிங்கலாம் இவங்களுக்கு இப்போ தெளிவுபடுத்தியிருக்கோம். அதே மாதிரி குளோபல் வார்மிங், கார்பன் ட்ரேடிங், கார்பன் சிங்கிங், கார்பன் நியூட்ரல், இதை பற்றி எல்லாம் தெளிவான ஒரு விளக்கங்கள் மாணவர்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கோம். இந்த 10 நாள் முடித்து மாணவர்கள் மிகவும் சந்தோஷமாக இந்த இதில் நிறைவு செஞ்சுட்டு கிளம்புறாங்க. நன்றி.